மனோகரா, உன்னை எதற்காக அழைத்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள் தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கின்றீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையாயுது கரை காண முடியாத ஆசை. பொன்னும் மணியும் இன்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்று நாம் குளவை கொஞ்சி தந்தத்தாலான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனை என்று யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் பிணைத்து சபை நடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற உங்களது தனியாத ஆசைக்கு பெயர் கட்டளையா தந்தையே? நீ நீதியின் முன்னே நிற்கும் குற்றவாளி, தந்தையின் முன் நிற்கும் தனையன் அல்ல இப்போது குற்றவாளி. யாருக்கு என்ன தீங்கிழைத்தேன்? என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தையும் தனையனாக அல்ல, பிரஜைகளின் ஒருவனாகவே கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கும் குள்ளநரி வேலைதான் செய்தேனா? குற்றம் என்ன செய்தேன்? குற்றவனே, குற்றம் என்ன செய்தேன்? நீங்கள் கூற வேண்டாம். இதோ அலங்கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மறவர் குடி பிறந்த வீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், இந்த நாட்டின் குரல்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூறட்டும் நான் என்ன குற்றம் செய்தேன் என்று. குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும், குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும், குற்றத்தை மகாராஜா கூறத்தான் வேண்டும். இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானேன்? குடும்ப தகராறு கொழு மண்டபத்துக்கு வரும் விசித்திரத்தை சரித்திரம் இன்றுதான் முதலாக சந்திக்கிறது. மகாராஜா பேசாதே. ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமா, நீ வேசி மகன் என்று கேட்பதற்கு தித்திக்கிறதோ 1000 முறை சொல்வேன். நீ வேசி மகன், நீ வேசி மகன், நீ வேசி மகன். அம்மா, இதோ அந்த நாக்கை சுக்குநூறாக கிழிக்கிறேன். விடுங்கள், விடுங்கள். யார் தடுத்தாலும் விடேன், யார் தடுத்தாலும் விடேன். புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டு வெளியில் உலகத்தை காண்பவரே, மானமொன்றே நல்வாழ்வென கொண்டு வாழ்ந்து வந்த மரவேந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் மந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர்நிலவை கோழிக்கட்டை என கூறிய குருடரே, என் தாய் அன்பின் பிறப்பிடம், அறநெறியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்பின் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், மாற்றுக்குறையா தங்கம், அவர்களை அவதூறு கூறிய உமது அங்கங்களை பிளந்தறிவேன். இந்த துரோக பேச்சுக்கு உம்மை தூண்டிவிட்ட அந்த துர்க்கையின் உடலை துண்டாடுவேன். துணிவிருந்தால், தோளிலே வலு இருந்தால் எடுத்துக்கொள்ளும் உமது வாளை, தடுத்துக் கொள்ளும் உமது சாவை. தைரியம் இல்லாவிட்டால் தழுக்குக்காரியின் குழுக்கு சிரிப்பிலே நீர் கோழையாகிவிட்டிருந்தால் ஓடிவிடும். இதை விட்டு புறநானூற்றின் பெருமையை மூட வந்த புழுதி காற்றே, கால் பிடரியில் இடிபட ஓடும், 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 ஓடவிட்டு ஓடும், ஓங்கார கூச்சலிட்டு ஓடும். ஏன் அவமானமாய் இருக்கிறதா? என் அன்னையை துசித்த சின்னஞ்சிறு புழுவே, ஏன் சிலையாக மாறிவிட்டேன்? ஏ ராஜ விக்கிரகமே, பழிவாங்கும் பக்தன் பூஜை செய்ய வந்திருக்கிறான். அப்படியே நில்லும், அசையாமல் நில்லும். இந்த சித்து வேலைக்காரியின் ரத்தத்தை எடுத்து உமக்கு அபிஷேகம் செய்விக்கிறேன். இந்த ராஜக்காரியின் நரம்புகளால் உமக்கு மாலை சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பென புகழ்வீர், மோக போதையில் அந்த பல்லை எடுத்து உமக்கு அர்ச்சனை செய்கிறேன். பாவி பா, படுபாவி பா, நீயும் உன் பஞ்சனை ராணியும் படும் பாட்டை பா.